வணக்கம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ அப்படின்றதுக்கு போன வருஷம் இந்த வருஷம்லாம் இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறையா டிமாண்ட் க்ரியேட் ஆகிறத பார்க்குறோம். +2 முடிக்கிற நிறைய மாணவர்கள் ஏஐ படிக்கிறது தான் தங்களோட வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இப்போ கட்டமைக்கப்படுது. இந்த ஏஐ என்ன பண்ணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு இருக்கும் அப்படின்னலாம் நமக்கு இப்போ தெரியாது. அநேகமாக இன்னும் 2-3 வருஷங்கள் கழித்து தான் தெரியும். பட் ஏஐக்கு அதுக்கான அதுக்கான தேவை கண்டிப்பாக இருக்குது, அதை யாருமே மறுக்கலை. ஆனால் இந்த அளவுக்கு ஏஐ தான் எதிர்காலம் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் பார்த்திங்கன்னா, பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஐடி ரெண்டுமே வச்சுருக்காங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி ரெண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூணாவதாக இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏஐ புதுசாக உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த வருஷம் ஏஐக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நிறையா பேரண்ட்ஸு பசங்க ஏஐயில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் அவங்க அந்த கேபிட்டேஷன் ஃபீ, டொனேஷன் அப்படின்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஏஐ அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளான விஷயம், எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனாலும் இல்லை எந்த காலேஜோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலும் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிடெக் ஐடி, ஏஐ இந்த மூணு கோர்ஸுடைய சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா ஏஐக்கு ஒரு 3 இல்லை 4 பேப்பர் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது என்ன வருதோ, ஐடி படிக்கும்போது என்ன வருதோ கிட்டத்தட்ட அதே தான் வரும். கொஞ்சம் நெட்வொர்க்கிங் மாறும். ஏஐக்கான கொஞ்சம் ஆப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகும். இவ்வளோ தான். இந்த ஏஐக்கான கோடிங் பண்ணுறது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராலையும் ஒரு ஐடி படித்தவங்களாலையும் கண்டிப்பாக பண்ணிட முடியும். இது என்னென்னா, இப்போது ஒரு ஐ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் ஐக்கு ஒரு டாக்டர், ரைட் ஐக்கு ஒரு டாக்டர்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. கிட்டத்தட்ட இதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடின்னு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே சும்மா கூட ஒரு 2-3 பேப்பரை சேர்த்து இதை ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இதுதான் ட்ருத்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏஐயில் பின்னாடி ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ நோக்கி நம்ம ஓடுறோம். இப்படி தான் ஐடி நோக்கி ஓடி ஐடி பார்த்தோன்னா நிறையா ஃப்ளக்சுவேஷன் ஆகி இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி அப்படியே இருக்குது. இதுவும் பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏஐ நோக்கி எல்லாருமே ஓடும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் இப்போ முன்னாடி ஐடியில் எப்படி வந்துச்சு, அந்த க்ரீமி லேயர், அந்த டாப் லெவல் பீப்புள் மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய ஐடி கம்பெனிஸ் ஹையர் பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்றவங்கலாம் பிபிஓ, கால் சென்டர், மார்க்கெட்டிங், இர்ரெலவென்ட் ஜாபு, அண்டர் எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஏஐயும் க்ரியேட் ஆகும். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸாக அப்போ ரொம்ப பேசப்பட்டுச்சு. நிறையா காலேஜஸில், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பயோடெக்னாலஜிக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அப்போ நிறையா பசங்க பார்த்தோன்னா பயோடெக்னாலஜி சேரணும் அப்படின்னு விரும்பி சேர்ந்தாங்க. இப்போ பிடெக் கிடைக்காதவங்க அப்புறம் எம்எஸ்சி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படிலாம் சேர ஆரம்பித்தாங்க. அப்புறம் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அப்படி வந்துச்சு. எங்கள் ரிலேஷன் கூட ஒரு பையன் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் வேலைலாம் இப்போ வரைக்கும் பிபிஓவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு விஷயம் உள்ளே வரும்போது அது என்னன்னே தெரியாமல், அதன் பயன்பாடு என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு தெரியாமலே அதை நோக்கி நம்ம ஓடுறது சரியான விஷயமா தெரியல. யார் அதை நோக்கி போகலாம் அப்படின்ற, யாருமே போகக்கூடாதுன்னு அங்கே யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் பேஷனேட்டாக இருக்கிறவங்க, அது தோஸ் ஆர் வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் இட், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, வெறித்தனமாக அதில் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நோக்கி போகலாம். அவங்களுக்கு எதில் ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் போகணுன்றதும் ஒரு சரியான ஒரு நியதி தான். ஆனால் எல்லாரும் ஏஐ என்றாங்க, நம்மளும் ஏஐயில் போகலாம், இல்லை ஏஐக்கு நிறையா ஃப்யூச்சர் இருக்குன்னு எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் அதில் போகலாம் அப்படின்னு போகிறது கரெக்டான விஷயமா இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏஐயோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதோட பயன்பாடுகள்லாம் என்னன்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. இப்போது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும், எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், குளோபலாக எந்த அளவுக்கு இருக்கும், இண்டிஜினியஸாக எந்த அளவுக்கு இருக்குன்றதும் நமக்கு இப்போ கண்டிப்பாக தெரியாது. இது எல்லாமே தெரியறதுக்கு நமக்கு கண்டிப்பாக 2 to 3 years ஆகும். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஏஐ என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இப்போ ஏஐ சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேருங்க, யாருமே வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.
+2ல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சின்ன சின்ன கோடிங் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஆப் நீங்களே டெவலப் பண்ணியிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான என்ன ஆர்டிக்கிள் வந்தாலும் நீங்கள் முழுசாக உட்காந்து படிச்சுட்டு தான் எழுந்திருப்பீங்க. அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஏஐ படிக்கலாம். அதில் நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதில் ஆல்ரெடி யூ ஆர் ட்ரைங் டு மாஸ்டர் இன் இட். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் மாஸ்டராக கொஞ்சம் கொஞ்சமாக இது உங்களால் முடிஞ்ச சிறு சிறு முயற்சிகளை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஏஐ தான் வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போனோன்னா அதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு நிறையா பசங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பாட்டு கேட்பாங்க, படம் பார்ப்பாங்க, காமிக்ஸ் பார்த்துக்கிட்டு. இதுதான் வந்து இது கிடையாது. கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது கிடையாது இன்ட்ரெஸ்ட். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அந்த ஃபீல்டில் அவங்க ஏதாவது ஒரு சாதிக்கணும், ஒரு ஹை ஸ்கோர் எடுத்துருக்கணும், நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ரெக்கக்னேஷன்ஸ், அவார்ட்ஸ், ப்ரைஸஸ் அப்படி வாங்கியிருக்கணும், சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் வாங்கியிருக்கணும். அதில் தொடர்ந்து நிறைய விஷயம் தேடி 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 நிறைய அவங்க கையில் வந்து அது தொடர்பான சில விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருந்துருக்கணும். அதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கிறவங்க ஏஐயில் வந்து கண்டிப்பாக போகலாம். ஏஐயில் கண்டிப்பாக அவங்க மாஸ்டர் ஆகலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை, எனக்கு ஏஐ போனால் பின்னாடி ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இது கரெக்டாக நம்ம போன அந்த சிலபஸ்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நல்ல ஸ்கோர் பண்ண முடியுமா, அந்த க்ரீமி லேயரில் வர முடியுமா, நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்மளால் போக முடியுமா அப்படின்லாம் நீ கண்டிப்பாக யோசிச்சுக்கிறது நல்லது. அதனால் ஏஐன்ட்டு எல்லாருமே ஓடுறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. அதனால் ஏஐயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது ட்ரை பண்ணலாம். மற்றவங்க இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது, எக்ஸலண்ட்டான நிறைய கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கூகுள் பிளாட்ஃபார்ம் ரொம்ப உதவும். நிறைய விஷயங்கள் தேடுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப உதவும். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக, அகாடமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ற உங்களோட டெஸ்டினியே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இருந்தோன்னா வந்து ஒரு டெஸ்டினேஷன்லெஸ் ஜேர்னியாக தான் இது போய்கிட்டே இருக்கும். அப்போ இது பண்ணால் வேலை கிடைக்கும், அது பண்ணால் வேலை கிடைக்கும் அப்படின்றத விட நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய தேடுங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தி அதில் நிறைய விஷயங்கள் தேடுங்க, நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்யுங்க, நண்பர்கள்கிட்ட விவாதிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இன்னொரு 1 or 2 months டைம் இருக்குது. காலேஜ்லாம் ஆரம்பிக்கணும், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். அதனால் இப்போ வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்து செலக்டிவாக சூஸியாக கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.